இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா ஏற்கனவே பழைய நாட்கடன் தான் திருப்பி அந்த மாதிரி முறை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இப்போ புதுசு கொண்டாந்து ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இது மறுபரிசீலனை செய்யணும்னு கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன். இல்லை எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு? ஏழை மக்கள் திருப்பவே முடியாது. அந்த நகையை வச்சுட்டாங்கன்னா அடுத்து திருப்பவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வட்டி கட்ட முடியாது அவங்களால. ஏன்னா அன்னன்னைக்கு வட்டியை கட்டி திருப்புறக்கு முடியாது அவங்களால. இது மொத்த பணத்தையும் திருப்புறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் அது மறுபரிசீலனை செய்யணும். கவர்மெண்ட் ஆர்பிஐ மூலம் இதை செய்யணும். நான் செய்யலைன்னா மக்கள் போராட்டம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா மக்களுக்காண்டி தான் அரசாங்கத்துக்காண்டி மக்கள் கிடையாது. இது வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள். ஆர்பிஐ கொண்டு வந்தது கரெக்டு தான் நான் நினைக்கிறேன். திருடிட்டு கொண்டாந்து வைக்கலாம். ரெண்டாவது இந்த இது ஃப்ளக்சுவேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது இல்லை கோல்டு ப்ரைஸு, அதனால சொல்லுவாங்க. மூணாவது நம்ம கடன் வாங்கணும் பொருளை வச்சு, அப்போ அந்த கடனை திருப்பி கொடுத்தா தானே பொருளை கொடுப்பாங்க. கொடுக்காம நீ பொருளை கொடுன்னா எவனா கொடுப்பானா? ஆர்பிஐ இஸ் ஆல்வேஸ் ரைட். இல்லைங்கம்மா, ஏழை மக்கள் வந்து அவசர தேவைக்கு தான் போய் நகையை போய் வைக்கிறாங்க. ஆமாங்க. அப்போ நகையை மீட்க முடியாத பட்சத்தில் திருப்பி வைக்கிறாங்க வட்டி கட்டி. ஆனால் இப்போ ஃபுல் அமௌண்ட்டு தான் கட்டணும் அப்படின்றப்ப அவங்களாம் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாவாங்களம்மா. அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. கவர்மெண்ட் ரூல் விதிமுறை கட்டுப்பட்டு தானே நாம் இருக்கணும். அதான் என்னுடைய ஒப்பீனியன்.